நான் இல்ல இப்பதான் இந்த பள்ளிக்கூடத்தை கட்டியிருக்கோம். இனிமேதான் இந்த பள்ளிக்கூடத்துல டீச்சரா வேலை செய்யலான்னு இருக்கேன். டீச்சரா? என்ன சொல்ற வேதா? காலேஜ் டாப்பர் நீ. படிப்பு படிப்புன்னு எப்பவுமே சொல்லிட்டு சுத்திட்டு இருப்ப. படிக்காதவங்க எல்லாரையும் கிண்டல் வேற பண்ணிட்டு இருப்பியே. படிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்லிட்டே இருப்ப. படிக்காதவங்க எல்லாம் நீ கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டியே. இந்நேரம் நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய ஆளா ஃபாரின்ல செட்டில் இருப்பேன்னு பார்த்தா இந்த கிராமத்துல வந்து உக்காந்துட்டு ஏதோ பள்ளிக்கூடம் கட்டியிருக்கேன், டீச்சர் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடு. சொல்ல மறந்துட்டேன், என் ஹஸ்பண்ட உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணல. ஒரு நிமிஷம் இரு. இவர்தான் என் ஹஸ்பண்ட், கலெக்டர் குமார். என்னங்க, இவங்க வேதவள்ளி. ஹலோ. என் காலேஜ் மேட். நாங்க 2 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம். வணக்கங்க. ஆமா, ஏன் நீ உன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரல? எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவே இல்ல. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் சந்திரமோகன். என்னங்க, இவங்க சகுந்தலா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். வணக்கம். வணக்கம். ஆமா, இவர் என்ன படிச்சிருக்காரு? இவரு இந்த ஊர்ல நான் ஒன்றும் பெருசா படிக்கலமா. இந்த ஊர்ல நிறைய நிலம், தோப்பு, துறவெல்லாம் இருக்கு. விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். உன் ஹஸ்பண்ட் விவசாயம் பண்றாரு, நீ சமைச்சு போட்டு பாத்திரம் கழுவிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க. லைஃப் எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாத்தியா? காலேஜ் டாப்பர் நீ, எங்கேயோ போவேன்னு பார்த்தா இந்த கிராமத்துல உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்க. அதான், படிப்பு பெஸ்டா இருந்தா லைஃப் பெஸ்ட்னு ஆயிடாது. இப்ப பாரு, காலேஜ்ல ஃபர்ஸ்ட் எடுத்தவ இந்த கிராமத்துல உட்காந்துட்டு இருக்க. பேக் பெஞ்ச்னு கிண்டல் பண்ணப்பட்டன்னா லைஃப்ல பெஸ்டா இருக்க. படிச்ச புருஷன். சரி விடு, அவங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ அதுதானே கிடைக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். நீ சமைக்கிறது, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல. நீ உன் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்க. எங்க இருக்கோம், எவ்வளவு முன்னேறோம், அதெல்லாமா முக்கியம். நீ இப்படியே இரு, ஒரு பிரச்சனையும் இல்ல, சந்தோஷமா இருக்கணும், அதுதான் முக்கியம். லாஸ்ட் பெஞ்ச் சகுந்தலா, இப்ப ஃபர்ஸ்ட் வேதவள்ளி, லாஸ்ட். பல பேர் வாழ்க்கையில பல தப்பு பண்றாங்க. அவங்களோட தப்பை திருத்திக்கிறதுக்கு வாழ்க்கை அப்பப்போ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. சில பேர் தப்பை உணர்ந்து திருத்திக்கிறாங்க. சில பேருக்கு கடைசி வரைக்கும் அவங்க தப்பு பண்றது தெரியவே மாட்டேங்குது. தப்பு பண்றவங்கள சில பேர் மன்னிச்சுறாங்க. பல பேர் கடைசி வரைக்கும் மன்னிக்கிறதே இல்லை. வாழ்க்கை அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. எல்லாரும் முழுக்க நல்லவங்களும் இல்லை, எல்லாரும் முழுக்க கெட்டவங்களும் இல்லை. இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் பெரியய்யா அவங்க செஞ்ச தப்பையெல்லாம் நினைச்சு பார்த்து மனசு திருந்தி உங்களை பார்க்க வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க தான் அவரை புரிஞ்சுக்கிட்டு அவரை மனசார ஏத்துக்கிட்டு திரும்பி வரணும். வருவீங்களா வேதமா? வேதா, நீ எப்பவுமே சொல்லுவியே நம்பர் 1. இந்த ஊர்லயும் நீதான் நம்பர் 1 போல இருக்கு. ஆமா,
இந்த பட்டிக்காட்டுல ஒன்ன தவிர வேற யார் இவ்வளவு படிச்சிருக்க முடியும்? எப்பவுமே ஒன்னா இருக்கணும் தான் இந்த ஊர்ல இருக்கியோ? நம் பள்ளியின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் திரு குமார் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அவரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம். மாவட்ட ஆட்சியர் திரு குமார் அவர்களை சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறேன். வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என்ன இந்த பள்ளிக்கூட திறப்பு விழா அழைச்சதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த கிராமத்துல ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம் கட்டணும்னு நாங்க ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அத சூரிய பிரகாஷ் ஐயா சிறப்பா கட்டி முடிச்சிட்டார். அவருக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் மனைவியும் சூரிய பிரகாஷ் ஐயாவோட மருமகளும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. இந்த சந்தர்ப்பத்தில் இதை தெரிஞ்சுக்கிட்டதுலையும் அவங்கள மீட் பண்ணதுலையும் ரொம்ப மகிழ்ச்சி. என் மனைவிய அவங்கள வாழ்த்தி பேசுறதுக்காக மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இவதான் வேதவல்லி, என்னோட நெருங்கிய தோழி. வேதா படிச்ச அதே காலேஜ்ல தான் நானும் படிச்சேங்கிறது எனக்கும் பெருமைதான். வேதவல்லி எப்பவுமே கிளாஸ்ல ஃபர்ஸ்டா இருப்பா. அவளோட அறிவுக்கு நாங்க பக்கத்திலே வர முடியாது. நான் மட்டும் இல்லைங்க, எங்க கிளாஸ்ல யாருமே அவ அளவுக்கு இல்ல. அப்படி ஒரு அறிவாளி அவ. வேதாவோட அறிவுக்கு இந்நேரம் அவங்க வெளிநாட்டிலயோ இல்ல வேற எங்கேயோ பெரிய நிலைமையில இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த சின்ன கிராமத்துல பார்த்து முதல்ல ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டேன். ஆனா அவங்க இந்த ஊர்ல இருக்கிறது உங்களுக்கு பெருமை. உங்க பசங்களுக்கெல்லாம் ஒரு புத்திசாலி டீச்சர் கிடைச்சிருக்காங்க. இவங்களோட இந்த அர்ப்பணிப்பை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்களோட அறிவு கண்டிப்பா இந்த பாட்டிக்காட்டுல மட்டும் அடங்கிட போறதில்ல. உங்க ஒவ்வொருத்தர் மூலமாவும் அது இந்த உலகத்துக்கே தெரிய போகுது இல்ல. ஆனாலும் வேதாவோட இந்த தியாகத்தை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. வேதவல்லிய திரும்ப இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். பார்வதி எங்க? உள்ளதா இருக்கா? போங்க. வணக்கங்க. உள்ள போங்க. வணக்கம் அண்ணே. சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எல்லாரும் வந்துருவீங்க. பாத்துக்கலாம். முதல்ல சேர் எடுத்து போட்டுருங்க. சரிண்ணே. வரவங்கள நல்லா கவனிச்சுங்க. சரியா? எங்கேயும் போங்க. வாங்க வாங்க வாங்க. சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன். வாங்க மச்சான். என்ன மச்சான் நீங்க நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நீங்களே லேட்டா வந்தா எப்படி? நீலா என்னம்மா இது? அண்ணே என்னென்ன பண்றது? பசங்களை கிளப்பி கூட்டிட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அப்பா நாங்க 2 பேரும் வித்யா கூட விளையாடுறோம். சரி போங்க, போங்க, பாத்து போங்க. பத்திரமா விளையாடணும். சரிம்மா. மச்சான் உள்ள போங்க. வா உள்ள போமா. வாமா உள்ள போ. சாப்பிட்டு போங்க. பார்வதி வாங்க. நீ நல்லா இருக்கியாளா? நல்லா இருக்கேன் பார்வதி. இந்த தடவை உனக்கு கண்டிப்பா ஆம்பளை புள்ளதான்.
வாங்க 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 உள்ள போங்க. வணக்கம். மச்சான் என்னாச்சு மச்சான்? உள்ள போய் தங்கச்சியை பார்க்காம வெளியவே நின்னுட்டு இருக்கீங்க. அது மச்சான், என் மனசே சரியில்லை. நான் நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. என்ன மச்சான், நல்ல நாள் அதுவுமா மனசு வருத்தப்பட்டு கண்ணுகளை நிக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது பார்வதிக்கு வித்யா வயத்துல இருக்கும்போதே சீமந்தத்தை ரொம்ப விமர்சையா பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னால பண்ண முடியாம போயிடுச்சு. வித்யாவுக்கு நான் தானே தாய் மாம, அந்த சீரை கூட என்னால ஒழுங்கா பண்ண முடியல. இப்போ இந்த வீட்டு விசேஷத்தை நான் தானே எடுத்து பண்ணணும். பாரு, ஒண்ணுமே எடுத்துட்டு வராம வெறுங்கையோட வந்து நிக்கிறேன். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சங்கடமா இருக்கு. ஏங்க, நம்ம நிலைமை அவங்களுக்கு புரியாதா? அவங்க என்ன வேத்தாளா? நம்ம நிலைமை நல்லா இருந்தா நானே தடுத்தாலும் நீங்க உங்க தங்கச்சிக்கு செய்ய தானே போறீங்க. இல்ல நிலா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் பார்வதி என் கூட பிறந்த பொறுப்பு இல்ல. அவளுக்கு மனசுல இருக்கும்ல தான் அண்ணன் சிறப்பா பண்ணணும்னு. மச்சான், இதுவும் உங்க வீடு தானே மச்சான். பார்வதிக்கு நான் செஞ்சா என்ன, நீங்க செஞ்சா என்ன? நமக்குள்ள என்ன மச்சான் வேத்துமே? இல்ல மாணிக்கா, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் அது என்னமோ என் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. விடுங்க மச்சான், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல உள்ள போய் உங்க தங்கச்சியை பாருங்க. கூட்டு போமா. வாங்க நீங்க போங்க மச்சான். வா வா மோகா, வாமா. நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க உள்ள போலாம். பார்வதி, யார் வந்திருக்காங்க? வாங்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கியா பார்வதி? நல்லா இருக்கம்மா. வாங்க உள்ள வாங்க. எல்லாம் உள்ள வாங்க. வாங்க வாங்க. தாய்மை வாழ்கின தூய செந்தமிழ் ஆரிராரும் ஆராரும் தங்கக்கை வளை வைரக்கைகளை ஆரிராரும் ஆராரும் நாடி வந்த ஞாபகம் எந்த நாளும் மாறாதோ. வேதாம்மா, நீங்க போய் வச்சு விடுங்க. உங்களை மாதிரி அழகான பொண்ணு பிறக்கணும். வித்யாம்மா,
உங்களை மாதிரி அறிவா புத்திசாலியா எனக்கு புள்ள பொறுக்கணும்னு வாழ்த்துங்கம்மா. கண்டிப்பா நல்லா படிச்சு நல்ல அறிவாளியா பெரிய ஆளா வரும். குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க. அதுதான் நாளைக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு கை கொடுக்கும். அதா நீ வாத்தா. அத்தாச்சி நீங்க வாங்க. இந்நேரம் நீ பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு பெரிய ஆளா ஃபாரின்ல செட்டில் இருப்பேன்னு பார்த்தா இந்த கிராமத்துல வந்து உக்காந்துட்டு ஏதோ பள்ளிக்கூடம் கட்டியிருக்கேன், டீச்சர் வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் விளையாண்டதெல்லாம் போதும், சாப்பிடலாமா? பசிக்குது. ஏய் எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. ஹே உள்ள நிறைய பழம் பால் ஸ்வீட் எல்லாம் இருக்கு. நான் அப்பா கிட்ட கேட்டு எடுத்துட்டு வரேன். ஏப்பா மாணிக்கா ஏவா வரனே. அப்பா என்னடாமா பழம் எடுத்துக்கிட்டுமாப்பா? அம்மாடி இங்க இருக்கிற பழம் ஸ்வீட் எல்லாமே உனக்கு தான். நீ சாப்பிட்டு பிள்ளைங்க எல்லாருக்கும் கொண்டு போய் கொடு. தட்டோட எடுத்துட்டு போ. டேய் இந்த திராட்சை பழத்துல எப்படிடா தோலை உரிக்கிறது? இருந்து நீ தோலை உரிக்கிறல்ல அது மாதிரிதான். வாவ் சூப்பர். எடுத்துக்கோங்க. அப்பா இது எல்லாத்தையும் நமக்கு தான் கொடுத்தாரு. இந்த நோ எனக்கு ஆப்பிள்னா பிடிக்காது. எனக்கு கிரேப்ஸ் தான் பிடிக்கும். அப்படினா உனக்கு கிரேப்ஸ்னா தெரியாதா? எனக்கு தெரியாதே. இதுக்கு பேரு தான் கிரேப்ஸ். இது திராட்சை தானே? அது தமிழ்ல. இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு கிரேப்ஸ். உனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தெரியாதே. நான் வேணா சொல்லி தரவா? இதுக்கு பேரு ஆரஞ்சு. ஆரஞ்சு. இதுக்கு பேரு பொமோகிரேனேட். கிரானைட். இல்ல மறுபடியும் சொல்லு. பொமோகிரேனேட். பொமோகிரேனேட். டேய் உனக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா பிடிக்கும். எங்க சொல்லு. அது அது எங்க அம்மா கூப்பிடுறாங்கல்ல. அம்மா இத வந்துடுமா. உனக்கு தெரியும்ல நீ சொல்லு. எனக்கு பேரெல்லாம் தெரியாது, திங்க தான் தெரியும். லைஃப் எவ்வளவு வேடிக்கையா இருக்கு பாத்தியா? காலேஜ் டாப்பர் நீ எங்கேயோ போவேன்னு பார்த்தா இந்த கிராமத்துல உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்க. அதான் படிப்பு பெஸ்டா இருந்தா லைஃப் பெஸ்ட்னு ஆயிடாது. வேதாம்மா உங்களை மாதிரி அறிவா புத்திசாலியா என் பிள்ளையும் பொறுக்கணும்னு வாழ்த்துங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். என்னங்க ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் வரீங்களா? சொல்லுமா. நான் உங்ககிட்ட தனியா பேசணுங்க. கொஞ்சம் வாங்களேன். வாங்க. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க? உன்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்லுதுல, போய் பேசிட்டு வா. போப்பா. என்ன வேதா, என்னமோ அவசரமா என்ன தனியா கூட்டிட்டு வந்த. எல்லாரும் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிருக்கலாம்ல. பேசிக்கலாம் தான். ஆனா என்னால யோசிக்காம இருக்க முடியல. இப்பவே நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேனோன்னு தோணுது.
இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ண நான் விரும்பலங்க. என்ன யோசிக்கிற? யோசிக்காம சொல்லு. நீங்க படிக்காதவருங்கிறத என்கிட்ட மறைச்சுதான் உங்க அப்பா உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாரு. அஃப்கோர்ஸ் ஏன் அப்பாவும் மறைச்சிட்டாரு. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற? காரணம் இருக்குங்க. அதுக்காக அப்ப நான் வருத்தப்பட்டப்போ நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நான் என்ன சொன்னேன்? நீயே சொல்லு. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் செஞ்ச தப்பு இது. என்னைக்காவது இதுக்காக நீ ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட ஏதாவது கேட்டா, நீ என்ன கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா சொன்ன. இப்ப நான் ஒண்ணு கேட்க போறேன். நீங்க அதை மறுக்க கூடாது. சரி, முதல்ல என்னன்னு சொல்லு. நாம இங்க நல்லா வாழறதா நினைச்சுக்கிட்டு நாசம் ஆயிட்டு இருக்கோம். வேதா, என்ன பேசுற? சந்தோஷமா நல்லா தானே இருக்கும். எதுங்க சந்தோஷம்? படிப்பு இல்லாம சொந்த கிராமத்திலேயே சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறதா? இதுக்கு பேரு சந்தோஷம் இல்லங்க. என்னாச்சு உனக்கு? யாராச்சும் உனக்கு ஏதாவது சொன்னாங்களா? என்னங்க, சின்னையாவும் வேதாமாவும் சாப்பிட்டாங்களா? தெரியலையம்மா. 2 பேரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன்னு கொல்ல பக்கம் தான் போனாங்க. என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? தெரியலையம்மா. சரி, நீங்க வந்தவங்களை எல்லாம் கவனிங்க. பாப்பாக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு வரேன். இந்தம்மா சாப்பிடு. ஏக்கா, எல்லாரையும் நல்லா சாப்பிட வச்சு நீயும் சாப்பிட்டு தான் போகணும், சரியா? சொன்னாங்க. அதை விடுங்க. இனிமே நம்மள பார்த்து யாரும் ஒரு வார்த்தை சொல்ற நிலைமையில நாம இருக்க கூடாது. இவ்ளோ நாளா குடும்பம் பாசங்கிற பேர்ல இங்கே இருக்க வச்சிட்டீங்க. என் அறிவுக்கும் திறமைக்கும் எங்க இருந்தா மேல மேல போக முடியுமோ அங்க நான் போகணும். வேதாம்மா மட்டும் அன்னைக்கு அந்த முடிவை எடுக்காம இருந்திருந்தா